from the parable of the unmerciful servant. You see this parable written in Matthew's chapter 18. Matthew 18ல the parable of the unmerciful servant பத்தி நம்ம வாசிக்கிறோம். இது இயேசுசாமி நம்மளுக்கு ஒரு கதையா சொல்றாரு. இந்த கதையில என்ன பார்க்கிறோம்னா, நான் பிரீஃபா சொல்றேன், உங்களுக்கு புரிய வரும். You'll be able to understand the story when I just explain it to you. But meanwhile, you can turn your Bibles to Matthew chapter 18. Just follow the story accordingly. There was this king in Vechikla, or somebody in a big position, and his fellow servant owed him a lot of money. And the lot of money எவ்வளோனா, இது talents போட்டிருக்கு. இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா, it's around $4.5 billion US dollars. Okay, it's that much of money he owed him. And the Lord comes and asks the fellow servant, give me back the money. Time ஆயிடுச்சுப்பா, நீ இந்த காசை கொடுக்கணும். நான் லெண்ட் பண்ண காசை நீ கொடுக்கணும். நிறைய காசு இல்லையா? அப்போ the fellow servant is saying, Lord, என்னை மன்னிச்சிருங்க. Please have mercy on me, Lord. Please have pity on me, Lord. I don't have this kind of money to pay you back, Lord. அப்படின்னு கெஞ்சி கேட்கிறாரு. கேட்ட உடனே the Lord is very, the king is very compassionate and merciful. And he says, okay, I will just forgive you for this and I will not ask you for this loan. நான் இதை கழிச்சிடுறேன், நீ கொடுக்க வேண்டாம், போ, சந்தோஷமா போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. ஆனா இந்த fellow servantக்கு இன்னொரு servant இருந்தார். And that man owed this man எவ்வளவு தெரியுமா? ரொம்ப கம்மி விலை. இப்போ இந்த கம்பேரிசன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, US டாலர்ஸ்க்கும் இவர் ஓ பண்ண அமௌண்ட்டும் பார்த்தனா ஒரு $46.5 US dollars தான். அவ்வளவுதான், $40 US dollars. How much he owed him? $4.5 billion US dollars. And this servant owed this fellow servant only $46 US dollars. அவரு இவர் fellow servant கேட்கிறாரு, ஏய் என் காசு எங்க? $46 நீ கொடுக்கணும். எங்க போயிடுச்சு அந்த காசு? நீ எப்போ கொடுக்க போற? என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நீ இவ்வளவு டிலே பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு திட்டுறாரு. அந்த ஆளு கெஞ்சி கேட்கிறாரா, ப்ளீஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தாங்கல, என் மேல இறக்கமா இருங்கல, எனக்கு இல்லையே அந்த காசு, எனக்கு கொஞ்சம் டைம் தாங்கய்யா அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாம் டைம் எல்லாம் கொடுக்க முடியாது, போ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தண்டனையை கொடுக்குறாரு. இது அந்த கிங்கோட ஒரு ஆளு பார்த்துட்டாரு. பார்த்துட்டு ஓடி ராஜா கிட்ட சொல்றாரு, இது பாருங்க ஐயா, நீங்க $4.5 பில்லியன் US dollars பாவம் போட்டோன்னு சொல்லி மன்னிச்சிட்டீங்க. ஆனா அவரு ஒரு $46 அவரோட சர்வெண்ட்டுக்கு மன்னிக்காம போயிடுறாரு ஐயா. கோவம் வந்துச்சா இல்லையா ராஜாக்கு? He called him and he said, no way, you can't do this. நான் உனக்கு இரக்கமா இருக்கும் போது நீ எப்படிப்பா இரக்கமா இல்லாம இருக்கிற அப்படின்னு கேட்டாரு. Just turn with me to Matthew chapter 18 and the verse 33 to 35. அத வாசித்தீங்கன்னா அங்க பாப்பீங்க, should not thou also have had compassion on thy fellow servant, even as I had pity on thee. அத வாசிக்க முடியுதா? நான் உனக்கு இறங்கினது போல் நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவரிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு அப்படியே செய்வார் என்றார். This is the key verse, verse number 36. So likewise, see 34 it says, so the Lord was angry. The Lord was angry, and his Lord was wrath and delivered him to the tormentors. Tormentors. Now this relates to the judgment day. It's a very important verse that God is trying to draw a parallel to. If we are not being merciful the way the Lord is merciful and compassionate to us, and if we cannot forgive, the Lord is saying he will be angry and he will throw us to the tormentors. Tormentors, it refers to hell. And what he will do, he make us pay everything back. Everything will come back to you. All that was due is coming back, which means you are not forgiven. You are not forgiven. And if we are not forgiven, there is no place for us in the kingdom of heaven. If we go to heaven with sin, ஆண்டவர் எடுத்துப்பாரா?
இல்ல, பாவம் அங்க இல்ல. We have to be washed by the blood of Jesus. And when there is holiness, purity and no sin, அப்பதான் ஆண்டவர் சமூகத்துல இருக்க முடியும். The Lord is clearly telling us, the Lord is angry when we cannot show the kind of mercy he has shown to us. And the next verse says, so likewise shall my heavenly Father do also unto you. Very clearly he says, my heavenly Father will do the same thing to you. If you will not show mercy, and if you cannot forgive the others, your brother, your own flesh and blood, if you're not able to forgive them, the same thing will come to you. Everything that you owe the Lord, he will make it come back on you. He will make it come back to you. And today I want to talk to you about this very important verse, because this is whether we are choosing a life in heaven or we're choosing a life in hell. This is our decision maker. Be merciful as your Father is merciful. I've titled my message, Be Merciful. Be merciful even as our Heavenly Father is merciful. Blessed are the merciful, for they shall obtain mercy, says the word of God. Blessed are the merciful. And we're just going to dwell a little more on this. What does it mean to be merciful? Merciful na enna? Yarakama irukraduna enna? We're treating other people with kindness and forgiveness. We're not being harsh or angry or cruel. We're showing mercy. In other words, it's a response to love. அன்பால நம்ம மற்றவங்கள பார்க்கறதோ அவங்கள ட்ரீட் பண்றதோ இட்ஸ் அண்ட் தே ஆர் கில்ட்டி. உங்களுக்கு தப்பு பண்ணிட்டாங்க, அதுல டவுட்டே கிடையாது. பட் யூ சூஸ் டு பி கம்பேஷனட். You choose to be merciful to the one who has harmed you and hurt you and has been offensive to you. That is what is mercy in an unmerited favor. In other words, mercy means forgiveness. Mercy na irakona mannippu. Mannippu. Now, why should I be merciful in கேட்கலாம் நீங்க? நான் ஏன் அப்படி இருக்கணும்? Because God has very clearly said in his word that you have to be merciful. There are 4 points that he very clearly says. First is, God has shown us mercy. ஆண்டவர் நம்மளுக்கு இரக்கத்தை காமிச்சிருக்கிறார். Secondly, God commands us to be merciful. ஆண்டவர் கட்டளை இடுகிறார், நம்ம இரக்கம் காமிக்கணும்னு கட்டளை இடுகிறார். Thirdly, நம்ம இரக்கம் காமிக்கும் போது நம்மளுக்கு தான் சந்தோஷம் வரும், நம்மளுக்கு தான் சமாதானம், நம்ம தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்போம். Fourthly, நம்மளுக்கு இரக்கம் தேவை, அதனால நம்ம இரக்கம் காமிக்கும் போது ஆண்டவர் நம்ம மேல இரக்கப்படுவார். You need mercy. You and I need mercy. When we need the mercy of God on that judgment day, when we stand, we need the mercy of God. அது இருக்கும் போதுதான், இதை நான் தமிழ்ல போட்டிருக்கேன். So only when we are able to give mercy shall we also receive mercy from the Lord. Shall we just look a little more deeper into what each of these mean? God has shown you mercy. நான் எடுத்த பாயிண்ட்ஸ் கிடையாது, இது வந்து பைபிள்ல கொடுத்திருக்கிற பாயிண்ட்ஸ். So I want you to have a look at what the Bible says. In Ephesians 2 verse 4 and 5, it says, God's mercy is so abundant. God is a merciful God. And he says God's mercy is so abundant to us and his love for us is so great that while we were spiritually dead and we were disobedient, he brought us back to life with Christ. எப்போ நம்ம நல்லவங்களா இருந்து சுத்தமா இருக்கும் போது கிடையாது, அசுத்தமா இருந்தோம், பாவத்துல இருந்தோம், அந்த டைம்ல God showed his mercy. When we were soaking in sin, when we had no other go, we are guilty. அந்த டைம்ல God showed us his mercy and God showed us his love. So when God has shown you mercy, we need to show that mercy back to others. Titus chapter 3 verse 5 says, he saved us not because of righteous things we had done, but because of his mercy. It's nothing that we have done. நம்ம செய்த காரியங்களுக்காக இல்ல. We can do so many righteous acts, but that is not counted. Word of God clearly says, it is because of his mercy he saved us. Because of his mercy. And 1 Peter 2:10 says, now you have received mercy. நீங்க கிருபை பெற்றுக்கொண்டீங்க.
இரக்கத்தை பெற்றுக்கொண்டீங்க. You can read that verse in Tamil, Ephesians 2, 4 and 5. Can we just read that God has shown us his mercy? தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். It is just his mercy. It's just his mercy that we have been saved. So God has shown his mercy to us. So on the first point we have cleared, God has shown us mercy. Okay, God has shown us mercy. So should we show mercy back? Yes, the word of God says you have to show mercy back because he commands us to be merciful. If you look at Micah chapter 6 and verse 8, the word of God says there, the Lord has told you what is good. This is what the Lord requires from you, to love mercy, to live humbly with your God, to love mercy. This is what the Lord has told you. என்ன சொல்லியிருக்கிறாரு? அதை வாசிக்கிறீங்களா? Micah 6:8, it's on the screen. Can somebody read it, please? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லவா அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். Amen. கிளியரா சொல்லிட்டாரு ஆண்டவர். இதுக்கு மேல என்ன சொல்லணும்? Wait, இன்னொரு வசனமும் இருக்கு. நீங்க பாருங்க. In Luke chapter 6, if you see, be merciful just as your Father is merciful. அதை வாசிக்கிறீங்களா? உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். The Lord has commanded us to be merciful. We'll read the next verse as well. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள். Do but love your enemies. Do good to them and lend to them, expecting nothing in return. Now, most often, நம்மளுக்கு யாராச்சும் கெடுதல் பண்ணிட்டாங்கன்னா they become our enemies இல்லையா? We don't like to talk to them. We don't like to have anything to do with them. ஏன்னா அவங்க ஹர்ட் பண்ணிட்டாங்க, புண்படுத்திட்டாங்க. So we don't want to have anything to do with them. எனக்கு வேண்டாம், நான் பேச மாட்டேன், அந்த நம்பரை பிளாக் பண்ணலாம், அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா? But God is saying here, love your enemies. Love your enemies. அது மட்டும் இல்ல, don't just love them, do good to them. ஆக்ஷனா காமிங்க, நல்லது செய்யுங்க அவங்களுக்கு. Do good to them and lend to them. அவங்களுக்கு கொடுங்க. Lend to them னா என்ன? உங்க கையில இருக்கு, அவங்க கையில இல்ல, நீங்க அதை கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு என்ன சொல்றாரு? Expect nothing back in return. திருப்பி அதை கேட்காதீங்க. Don't expect that back in return. எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருந்தாலும் God expecting us to go and give, to love, to be good to our enemies and also not to expect that in return. இது எத்தனை வாட்டி? ஒரு வாட்டி கிடையாது. எத்தனை வாட்டி முடியுமோ அத்தனை வாட்டியும் நம்ம merciful-ஆ இருக்கணும். To all those who have hurt us and who are our enemies, says the word of God. Now, there are a few more verses that I want you to read in relation to this. If you look at Matthew chapter 5, verse 48, be ye therefore perfect, even as your Father is perfect. Ephesians 4:31 says, let all bitterness and wrath and anger and clamor and evil speaking be put away from you with all malice. கோபம், கசப்பு இதெல்லாம் போயிடட்டும்பா, வேண்டாம், நமக்கு இது வேண்டாம். These are not the qualities that we need to have. Ephesians 5:1 and 2 says, be ye therefore followers of God as dear children. We can read that in Tamil as well. Can somebody quickly read it for us? ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. Next verse. Just continue reading from the screen, please.
மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உங்களுக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் நடப்பது அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். எபேசியர் 4:31 வாசிங்க ப்ளீஸ். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஆமென். நீங்க கடவது. இப்போ யாராச்சும் நம்மளுக்கு கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா இதெல்லாம் இருக்கா இல்லையா? நம்மளுக்கு கசப்பும் இருக்கும், கோபம் இருக்கும், அதோட மனசுல ஒரு வேதனை இருக்கும். ஆண்டவர் காமிச்சாரு நிறைய பேரு நம்ம சபையில கூட அந்த வேதனையோட இருக்கிறாங்க. வேதனை ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா மத்தவங்க அவங்கள துன்பப்படுத்தியிருக்காங்க, கஷ்டப்படுத்தியிருக்காங்க, வேதனை கொடுத்திருக்கிறாங்க. We are hurt. A lot of us here are hurt. We are hurt a lot because of other people, and whatever way they have treated us has hurt us very badly. அவங்கள பத்தி யோசித்தாவே நம்மளுக்கு கண்ணுல இருந்து தண்ணி வரும். நைட்ல நிறைய வாட்டி நம்ம தலகாணியில கண்ணீரோட படுத்திருக்கிறோம். God showed that there are people that are hurting. ஆண்டவர் காமிச்சிருக்கிறார். This is something that God wants to heal and restore and deliver us. ஆண்டவர் நம்மள விடுதலை செய்யணும் இதுல இருந்துட்டு அவளோடு காத்துட்டு இருக்கிறார். சோ நமக்குள்ள அந்த கசப்பு கோபம் அதெல்லாம் வர்றதுக்கு நம்ம we can justify it. நம்ம சொல்லலாம் எனக்கு ரைட்ஸ் இருக்கு, நான் கோவப்படலாம், ஏன்னா இவங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அங்கதாங்க இரக்கம் காமிக்கணும். For those who don't deserve it, அவங்களுக்கு தான் நம்ம இரக்கம் காமிக்கணும்னு ஆண்டவர் இப்போ சொல்றாரு. கஷ்டமான it's a very difficult thing to do, right? ரொம்ப கஷ்டம் இது பண்றது. But the Lord is expecting us to do that because He wants us to be people who will show mercy. He wants us to be merciful. Yeah. And the word of God says, blessed are the merciful, for they shall obtain mercy. என்ன சொல்றாரு? நீங்க பாக்கியவான்கள், நீங்க சந்தோஷத்தை பெறுவீர்கள். எப்போ? நம்ம இரக்கமா இருக்கும் போது. ஏன்னா நம்ம கொடுக்கறதெல்லாம் இப்போ நம்ம 20 ரூபாய் பக்கத்துல இருக்கிறவங்க கொடுக்கும் போது இந்த சைட்ல இருந்து ஆண்டவர் நம்மளுக்கு திருப்பி கொடுத்துருவாரு. அத இன்னொரு 100 ரூபாய் இந்த சைட்ல கொடுக்கும் போது ஆண்டவர் இந்த சைட்ல இருந்து திருப்பி கொடுத்துருவார். நம்ம இந்த சைடு இறக்கம் காமிக்கும் போது ஆண்டவர் இந்த சைட்ல இருந்து நமக்கு இறக்கம் காமிப்பார். நம்ம மன்னிக்கும் போது ஆண்டவர் இந்த சைடு நம்மள மன்னிப்பார். அதனால we are blessed people, we are happy people. ஏன்னா நீங்க இந்த கஷ்டத்துல நீங்க இறக்கம் காமிக்கும் போது நம்மளுக்குதான் சமாதானம் சந்தோஷம் கிடைக்கும். நம்மளோட நல்லதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இரக்கமா இருங்க. ஏன்? நான் உங்களுக்கு இரக்கத்தை காமிச்சேன், நான் உங்களை கட்டளையிடுறேன் to show mercy, and it will bring you joy and happiness. So last point is, you need mercy. உங்களுக்கு இரக்கம் தேவை, எனக்கு இரக்கம் தேவை. The word of God says that in James chapter 2, adavasta, for he shall have judgment without mercy that hath showed no mercy, and mercy rejoiceth against judgment. In the King James version எனக்கு கொஞ்சம் confusing-ஆ இருந்துச்சு. So I have just translated that into the NLT version and amplified version. There will be no mercy for those who have not shown mercy to others. This is what the Bible says. But if you have been merciful, God will be merciful when He judges you. So there is a judgment day. There is a judgment day. நியாய தீர்ப்புன்னு ஒரு நாள் வருது. அப்போ ஆண்டவர் இரக்கமுள்ள ஆண்டவரா இருக்கணும்னா நம்ம இரக்கம் காமிச்சிருக்கணும். இல்லைன்னா the word of God clearly says He will not show mercy. For judgment will be merciless to the one who has shown no mercy. இது எவ்வளவு ஒரு முக்கியமான வார்த்தை பாருங்க. தமிழ்ல வாசிக்கிறீங்களா அத? ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். Amen. So நமக்கு இரக்கம் தேவை, ஆண்டவரோட இரக்கம் நம்மளுக்கு தேவை இல்லையா? அந்த நியாய தீர்ப்பு நாள்ல நம்மளுக்கு தேவையா இல்லையா? We need His mercy, right? On that day. அப்ப பார்த்து சொல்லுவாரு, பிரியா நீதான் மன்னிக்கவே இல்லையம்மா, நீதான் இரக்கமே படலையம்மா,
நான் எப்படிமா உன் மேல நான் இறக்கப்படுவேன்? எப்படிமா நான் பண்ண முடியும்? நான் எப்படி உன்னை மன்னிக்க முடியும்? நீதான் மன்னிக்கலையா அவங்கள? நீ அந்த கசப்பு உள்ள வச்சிருக்கிறியே, அந்த கோபம் உள்ள இருக்கியே உனக்கு, நீ எப்படி உன்னை நான் மன்னிக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லுவாரு. There will be no mercy for those who have not shown mercy. அந்த parable திருப்பி நான் சொல்றேன், மேத்யூ சாப்டர் 18ல ஆண்டவர் அந்த parable of the unmerciful servant சொன்னதே ஜட்ஜ்மெண்ட் டேக்காக. ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு ஆண்டவர் எப்படி நம்ம பாப்பாருன்ட்டு சொல்றாரு. நீங்க இரக்கம் பெற்று இருக்கீங்க. You have been given mercy by the Lord. You have been commanded by the Lord to show mercy. And if you don't show mercy, on the judgment day, we will not receive mercy. This is a simple, straightforward message that God is giving us. That He wants us to show mercy. இரக்கத்தை காமிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. Now, when we look at mercy, there are two things that go hand in hand with it. இரக்கத்தை பார்க்கும்போது there are two virtues. One வந்து it comes with giving, okay, and the other it comes with forgiveness. Forgive and you shall be forgiven. இதுலயும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? Be merciful and you will obtain mercy. Direct relation. நீங்க இரக்கமா இருந்தா நான் உங்க மேல இரக்கமா இருப்பேன். நீங்க கொடுத்தா நான் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்க மன்னிச்சா நான் உங்களை மன்னிப்பேன். It is a direct transaction. It's a direct transaction. So என்னத்தை கொடுக்கணும், நம்ம என்னத்தை மன்னிக்கணும், ஏன் இந்த கிருபை ரொம்ப முக்கியமா இருக்குது, நம்ம எப்படி இதை பண்ணலாம்? Now, when I look at the expressions of mercy, இப்ப நம்ம பார்த்த மாதிரி forgiveness and giving, these are very closely related to mercy. இரக்கம் இருந்தாதான் நம்ம மன்னிக்க முடியும் இல்ல? நம்ம அதை பார்த்து இறக்கப்பட்டு, சரி ஆண்டவரே வேண்டாம், நான் இது I'm not going to hold this against this person, Lord. I'm not going to do it, Lord. I will forgive. I will release forgiveness, Lord. நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்ட்டு சொல்லணும். ஏன்? அப்பதான் ஆண்டவர் நம்மள மன்னிப்பாரு. The Lord's Prayerல நம்ம பார்த்தோம்னா it says, Father, forgive us our debts as we also have forgiven our debtors. The Lord's Prayerல என்ன போட்டிருக்கு? அதுல என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்? அதுல ஆண்டவரே எங்களை மன்னியும், நாங்க மத்தவங்களை மன்னிக்கிறத போல எங்களை மன்னியும் அப்படின்ட்டு நம்ம அந்த ஜெபத்தை சொல்றோம். கரெக்டா? Father forgive us நம்ம சொல்லும் போது the next question should come in our mind as to have we forgiven others. If the Father has to forgive us, have we forgiven others? That question must come to our mind. இந்த ஜெபத்தை நீங்க பண்ணும்போது, நான் பண்ணும்போது இந்த நம்ம மைண்ட்ல வர கேள்வி இதுதான். ஆண்டவரே என்ன மன்னியுங்க ஆண்டவரே சொன்னா மட்டும் போதாது. அந்த டைம்ல நீங்க யோசித்து பாருங்க, ஆண்டவரே நான் மத்தவங்களுக்கு மன்னிக்க வேண்டியது ஏதாவது இருக்கா ஆண்டவரே? இன்னும் நானு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறேனா, மன்னிக்காம இருக்கிறேனா? ஆண்டவரே மன்னிச்சாதான் நான் உன்னை மன்னிப்பேன்னு சொல்றீரே, அதனால ஆண்டவரே எனக்கு காமிங்க. நான் மத்தவங்களை புண்படுத்தி இருக்கலாம், நான் மத்தவங்களை யாராவது சொல்லி இருக்கலாம், அவங்க ஹர்ட் பண்ணிருக்கலாம், ஆண்டவரே அது எனக்கு நீங்க மன்னிக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி நானும் மத்தவங்களை மன்னிக்கணுமே. If God has forgiven you, why are we not able to forgive others? If God has forgiven me, ஏன் என்னால மத்தவங்களை மன்னிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு? நான் ஆண்டவரோட பெருசா? Am I greater than God that I will hold back and not release forgiveness? நம்ம ஆண்டவரோட பெருசா? அவங்க அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டாங்களா நம்ம கிட்ட that we cannot release forgiveness? When God himself has chosen to forgive us, and when God himself has shown mercy on us, how is it difficult for us to show mercy back in return? Because the Bible says, judge not and you will not be judged, condemn not and you will not be condemned, forgive and you will be forgiven. So when we ask for forgiveness from the Lord, I want you to just remember these three. நம்ம மன்னிக்கணும், அப்போ ஆண்டவர் நம்மள மன்னிப்பார். நம்ம ஆண்டவரோட பெருசு கிடையாது. நம்ம மன்னிக்கிறதுக்கு we should be willing to forgive because we are not greater than God. The second point that is related to mercy is giving. கொடுக்கிறது. We can express mercy in many ways. And in the judgment day, the Lord said, you have given me, you have served me அப்படின்னு சொல்றாரு. எந்த மாதிரி சர்வ் பண்ணிருக்கிறோம்? நான் பசியா இருக்கும் போது எனக்கு சாப்பாடு கொடுத்தேன்.
நான் தாகமா இருக்கும் போது எனக்கு தண்ணி கொடுத்த. நான் துணி இல்லாம இருக்கும் போது எனக்கு துணி கொடுத்த. You have done it to me, ma. You've done it to me. எனக்காக பண்ண. அவங்களுக்காக நீ பண்ண நினைச்ச. ஆனா இது எனக்காக நீ பண்ண. What you have done to the least of these, my brethren, you have done it unto me. நீ எனக்காக பண்ண. மத்தவங்களை நம்ம கவனிக்கும் போது, when we take care of the needs of the others, when we take care of the needs of the needy, we are doing it for the Lord, not unto them. God is directly taking it like as though we're doing it to him. And he is so pleased when we show these expressions of mercy through giving. He says, give and it shall be given to you. This is also a direct correlation. நம்ம எவ்வளவு கொடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பாராம், அதுக்கு மேலேயும் கொடுப்பாராம். For the measure in which you have measured, அதே மெஷர்ல உனக்கு கொடுக்கப்படும் on judgment day. On judgment day, the same way in which you have showed mercy, the same way you will receive mercy. This is a very important lesson for us today. Now, there is a great author called C.S. Lewis, and I'd like to quote his words when he says, who a Christian is. கிறிஸ்தவர்கள் யாருன்ட்டு ரொம்ப அழகா ஒரு கோட்ல சொல்லியிருக்கிறாரு. To be a Christian means to forgive the inexcusable because God has forgiven the inexcusable in you. Maybe Pastor can translate that for me because I may not get the exact words. To be a Christian means to forgive the inexcusable because God has forgiven the inexcusable in you. நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு அர்த்தம் என்னவென்றால், நான் மன்னிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறவர்களையும் மன்னிக்கிறேன். ஏன்னா தேவன் எனக்கு மன்னிக்க முடியாத பாவங்களை எனக்கு மன்னித்து விட்டார். அதனால நானும் மற்றவங்களுக்கு மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். That is what it means to be a Christian, he says. கிறிஸ்துவர்களா இருக்கணும்னா இதுதான் அர்த்தம். Because our God is a merciful God. Our God is a loving God. Our God is a forgiving God. And he chose to forgive us. He chose to forgive the inexcusable in us. And that is how he wants us to be. And that is being a true Christian. அதுதான் உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள். Now, when I look at this today, when I look at mercy, the only person that comes to my mind that all of us know, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க, Mother Teresa. Mother Teresa, the way she gave mercy to others, it's amazing. Amazing. You know, she says, I do it for him. She often says, do something beautiful for God அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா நான் ஆண்டவருக்காக நான் பண்றேன், நீங்களும் ஏதாவது ஒண்ணு அழகான காரியத்தை ஆண்டவருக்காக பண்ணுங்க. Second line that she says is, she opened herself up completely to what God wanted her to do. Be whatever God chooses you to do. ஆண்டவர் உங்களை என்ன மாதிரி யூஸ் பண்ணணும்னு விரும்புறாரோ அதுக்கு ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. She said, she used to say, நான் வந்து ஒரு பென்சில் மாதிரி, I'm like a little pencil in God's hands and I allow God to write mercy into the world through her. Let him write mercy to the world. In other words, நான் வந்து ஒரு வெசலா இருக்கட்டும், நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் in his hands. அவரு வந்து அவரோட இரக்கத்தை இந்த உலகத்துக்கு காமிக்கட்டும், என் மூலமா காமிக்கட்டும். Let him choose me for that அப்படின்னு சொல்றாரு. என்ன மாதிரி அவர் யூஸ் பண்ணணுமோ பரவாயில்ல, ஆனா யூஸ் பண்ணா போதும் அப்படின்ட்டு Mother Teresa says. And the other thing is, she was able to see the face of Jesus in those to whom she brought and mercy. ரோட்ல போறவங்க படுத்துட்டு இருப்பாங்க, பிளாட்ஃபார்ம்ல எய்ட்ஸ் உடைய டிசீஸ்ல இருப்பாங்க, இல்லைன்னா மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி உடம்பு ஃபுல்லா புண்ணா இருக்கும். அவங்களெல்லாம் பார்க்கும் போது அப்படியே இறந்துட்டு இருப்பாங்க, பாதி இறந்துட்டு இருப்பாங்க. அவங்கள போய் பார்க்கும் போது நாத்தம் அடிச்சுட்டு இருக்கோம். பட் மதர் தெரசா அவங்கள போய் she will see the face of Jesus in their face. What an awesome thing. Imagine seeing the face of Jesus in those who are suffering. இது என்னோட ஆண்டவர் ஆச்சே அப்படின்ட்டு போயிட்டு அவங்களோட புண்ணெல்லாம் அப்படியே தொடச்சி அவங்கள வீட்டுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு மரியாதை வாழ்க்கையா கொடுத்து, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, புது துணிய கொடுத்து. This is what God says. When I was hungry, you fed me. When I was thirsty, you gave me water to drink.
what you have done this to me அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. That is exactly what Mother Teresa did. She would see the face of Jesus in everybody. Let your service to God be your service to men அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க மனுஷனுக்கு பண்றத ஆண்டவருக்கு பண்ற மாதிரி. She will see the face of Jesus. Can we look at the people around us and say, I see the face of Jesus? அவங்கள நானு ஹர்ட் பண்ண முடியாது, ஏன்னா I see the face of Jesus in them. ஆண்டவரோட முகத்தை அங்க பாக்குறீங்களா? ஆண்டவரோட முகத்தை மத்தவங்க முகத்துல பாக்குறீங்களா? இது என்னோட ஆண்டவர் கஷ்டப்படுறாரே, அவங்களுக்கு நான் உதவி செய்யணுமே, இரக்கமா இருக்கணுமே அப்படின்ட்டு நம்ம பார்க்க முடியுதா? That is what God is expecting. அவங்களுக்கு பண்ணும் போது ஆண்டவருக்கே பண்ற மாதிரி, ஆண்டவருக்கே பண்ற மாதிரி. And that is what God wants us. And beautiful quote that she says, be kind and merciful. Let no one ever come to you without coming away better and happier. Be the living expression of God's kindness. And this is what I want to leave with us today. நம்ம கைண்டா இருக்கணும், இரக்கமா இருக்கணும். யார் நம்ம கிட்ட உதவிக்கு வராங்களோ அவங்க திருப்பி அதே மாதிரி போக கூடாது. They should be better. இன்னும் சந்தோஷமா போகணும், இன்னும் நல்லா போகணும். அவங்க நம்ம ஒரு காரியம் செய்யறதும் அன்போட செய்யணும், ஆண்டவரோட அன்போட செய்யணும். Love begins at home, and it is not how much we do, but how much love we put into that action. எவ்வளவு பண்றோம் இல்ல, நான் 1 கோடி கொடுத்துட்டேன் ஆண்டவரே என் வாழ்க்கையில, எவ்வளவு அன்போட கொடுத்துருக்கேன், அத என்னோட அன்பு எவ்வளவு இருந்துச்சு அதுல, அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். How much of love did you put into that? That is what God wants us to do today. I want us to think and see. ஒரு பேப்பர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, ஒரு புக் இருந்துச்சுன்னா பக்கத்துல எடுத்துக்கோங்க, ஒரு பென் எடுத்துக்கோங்க. Just look back into your life. உங்களோட வாழ்க்கையில பாருங்க, சின்ன வயசுல இருந்தே who are those people who has hurt us very badly? Who are those people for whom we have to release forgiveness? யார் மேல நம்ம இன்னும் கோபமா இருக்கிறோம், யார்கிட்ட இன்னும் கனெக்ஷன் இல்லாம வச்சிருக்கோம், யார்கிட்ட அந்த ரிலேஷன்ஷிப்பை உடைச்சிட்டோம். அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, உங்களுக்கு கெடுதல பண்ணிட்டாங்க, அது கரெக்ட். ஆனா அவங்களுக்கு நம்ம இரக்கம் காமிக்கணும், மன்னிப்பு காமிக்கணும். So that God will show mercy back in return. Who are those people who has hurt us throughout our life? Take a paper and a pen right now and start writing down those names. அவங்க பேரை எழுத ஆரம்பிங்க. உங்களுக்கு மைண்ட்லயே உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ண முடியும்னா எடுங்க. Just ask the Holy Spirit to help you now. யார் ஆண்டவரே அது? யாருக்கெல்லாம் நான் கோபமா இருக்கேன் ஆண்டவரே, யாருக்கெல்லாம் நான் இன்னும் இரக்கம் காமிச்சிருக்கணும் ஆண்டவரே, இன்னும் பண்ணாம இருக்கிறேன், யாருக்கு அவங்கள பத்தி யோசித்தாவே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, எனக்கு அதுல இருந்து வெளியே வர முடியல ஆண்டவரே, அவங்க எனக்கு இவ்வளவு தப்பு பண்ணிட்டாங்களே, என் வாழ்க்கைய ஃபுல்லா மாத்திட்டாங்களே, என் பிள்ளைங்க வாழ்க்கைய கெடுத்துட்டாங்களே. யாரால எத்தனை பேர் அந்த மாதிரி கஷ்டப்படுறீங்க? அந்த ஒவ்வொருத்தரோட பேரை தயவுசெய்து அப்படியே மைண்ட்ல கொண்டு வாங்க, அப்படியே கொண்டு வாங்க. Let's just get into a time of dealing with this. We are going to get into a time of dealing with these areas. Today is the day of deliverance. ஆண்டவர் இன்னைக்கு வச்சிருக்கிறார் இந்த நம்மள விடுதலைப்படுத்துறதுக்கு. Today is a day to release mercy and forgiveness. And இன்னையில இருந்து நம்ம ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு உதவி கேட்டு ஒவ்வொருத்தரையும் நம்ம மன்னிச்சுட்டே இருக்கணும். இப்போ இருக்கிற கஷ்டம் ஆண்டவருக்கு புரியும். Because when you look at the cross, when you look at the cross of Jesus, just look at the cross of Jesus. உங்களுக்கு மன்னிக்க கஷ்டமா இருந்ததுன்னா இந்த பாருங்க, ஆண்டவரை பாருங்க. Look at the way he bled and died. Look at the blood that was shed. Look at the body that was broken for us. He didn't even leave one drop of blood in his body. He shed every single drop for us. Can you hear him say, Father, forgive them, for they know not what they do? Can you hear the voice of God crying out in his agony and pain? பிதாவே, இவர்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே. Lord, forgive them.
Father, forgive them. There's an awesome presence of God. Shall we just come into his presence and just release forgiveness and mercy to all those who are hurting, and all those whom we have hurt, but they have hurt us so badly. அவங்கள பத்தி யோசித்தாலே நம்மளுக்கு கண்ணீர் தான் வரும். Let's look at the cross of Jesus. Look at his mighty cross and say, Father, நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்களே ஆண்டவரே, அண்ணா அதனால நானும் மன்னிக்கிறேன். Because you showed mercy, Lord, I show mercy back. Because you showed forgiveness, Lord, I will forgive. ஒப்பு கொடுப்போமா? Shall we invite the Holy Spirit to come? இப்போ ஒரு பாட்டு பாட போறோம். Come, Holy Spirit. Let the Holy Spirit of God come and help us. ஆவியானவர் வந்து நம்மளுக்கு உதவி செய்யட்டும். யாரெல்லாம் நம்ம மன்னிக்கலையோ, நம்மளுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாங்க, நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கையவே மாத்திட்டாங்க அவங்க, they deserve to be punished. They deserve to be punished. They don't deserve mercy. But today the Lord is telling, release mercy. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, அவங்க தகுதி இல்லை, ஆனாலும் நீ இரக்கத்தை காமி, ஆனாலும் நீ மன்னிப்பை காமி. God wants to mend broken relationships today. God wants to mend broken relationships today. ஆண்டவர் விடுதலையை கொடுக்கணும்னு விரும்புறாரு. நம்மளோட relationships ஆண்டவர் wants to bring healing. He wants to bring healing to broken relationships. He wants to bring healing to our soul. This morning, ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒப்பு கொடுக்குறீங்களா? அந்த லிஸ்ட்ல இருக்க ஒவ்வொருத்தரும் பேர் பேரா சொல்லி ஆண்டவரோட சிலுவையை பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க, நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஹோலி ஸ்பிரிட், எனக்கு உதவி செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைஞ்சு போன இருதயத்தை ஆற்றுங்க ஆண்டவரே, ஆற்றுங்க ஆண்டவரே. Come Lord, come Holy Spirit, I need you. இந்த பாட்டு நம்ம போடும் போது, when you listen to this song, come Holy Spirit, I need you, I ask you to just pray and deal with every single person whom we need to release forgiveness. இந்த பாட்டு நம்ம போடும் போது, இந்த கேட்கும் போது, நீங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் நீங்க மன்னிப்பு கொடுக்க வேண்டியவங்க கிட்ட, இரக்கம் கொடுக்க வேண்டியவங்க கிட்ட தயவுசெய்து அதை கொடுங்க. Let's just welcome the Holy Spirit of God. Come Holy Spirit, I need you. There's this beautiful song called Come Holy Spirit, I Need You. Will you join with me and sing? And let's welcome the Holy Spirit of God in our midst. In your
Heavenly Father, we come before you, Lord. Come, Holy Spirit of God. ஆவியானவரே வாரும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இரக்கமுள்ள மக்களா மாத்துங்க ஆண்டவரே. மன்னிக்கிற மக்களா மாத்துங்க ஆண்டவரே. கோபமோ கசப்போ இல்லாத மக்களா மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு காரியமோ செய்யும் போது ஆண்டவரே உங்களுக்கு செய்யற மாதிரி நாங்க யோசிச்சுட்டு உங்களோட முகத்தை நாங்க மற்றவங்களோட முகத்துல காண உதவி செய்யுங்க ஆண்டவரே. Help us to be true Christians, Lord. Help us to be able to forgive, Lord. Help us to be able to show mercy, Lord. As a body of Christ, we come before you, Lord. None of us should be left behind, oh Father, even as we choose between heaven and hell today, Lord. On that judgment day, Lord, help us, Lord, that we will not be put to shame or ashamed of us, our own behaviors, Father. Help us to be able to release mercy. Help us to be able to release forgiveness time and time again. Help us to do good, Lord, to those who have hurt us. Help us, Lord. Help us, Lord, to lend and not to expect anything back in return. ஆண்டவரே உதவி செய்யுங்க. ஆண்டவரே உதவி செய்யுங்க. ஆவியானவரே எங்களுக்குள்ள வாங்க ஆண்டவரே. எங்களுக்காக உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்க ரெடி லார்ட். We are ready, Lord, to live this kind of life. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே, on that judgment day when we stand before you, Father, I pray that you will be merciful to us because we have been merciful in சொல்லணும் ஆண்டவரே. நீங்க இரக்கமா இருந்தனால நான் உங்க மேல இரக்கமா இருக்கிறேன்ட்டு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி ஒரு சாட்சியா நாங்க வர உதவி செய்யுங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் டே நியாய தீர்ப்பு நாள்ல அந்த மாதிரி நாங்க உங்களோட சத்தத்தை கேட்க உதவி செய்யுங்க. That you have forgiven us, that you were kind to us because we were kind, that you are merciful to us because, Lord, that you saw mercy in us, Lord. நாங்க செய்த ஒரு காரியமும் ஆண்டவருக்கு செய்யறது ஆண்டவருக்கு முன்பாக வரட்டும் ஆண்டவரே. On the day of judgment, Lord, help us not to be disappointed. Today we make that choice. We choose to be merciful. ஆண்டவரே இன்னைக்கு நாங்க தீர்மானம் எடுக்கிறோம் that we'll be merciful. இரக்கமா இருப்போம், மன்னிப்போம். உதவி செய்யுங்க கர்த்தாவே, உதவி செய்யுங்க. எத்தனை பேர் இங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் ஆண்டவரே. எத்தனை பேரோட ரிலேஷன்ஷிப்ஸ் உடைஞ்சு போயிருக்கு ஆண்டவரே. இரக்கம் கொடுக்க உதவி செய்யுங்க. You mend these broken relationships, Lord. Do a new thing today, Lord. Do a new thing in our lives today, Lord. Let there be a new deliverance coming today, Lord, into our lives, into CCC, Father, into our church members, Lord, into every single relationship they have, Father. Lord, let your mighty power, let your presence come and transform relationships because we are releasing mercy, because we are releasing forgiveness. Lord, let a beautiful thing happen, Lord. We are going to see it because, Lord, you are at work. And when you are at work, there is deliverance. There is happiness. You said, blessed are the merciful. இரக்கம் கொடுக்கும் போது ஆண்டவரே எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. So we as a church, we commit ourselves to you to be true Christians in every sense, Lord. And in this sense, Lord, we praise you and thank you that we are people who don't have any grudges against anybody, any bitterness against anybody, any anger against anybody, Lord. நீங்க வரும்போது என் சிசிசி ஒரு பிரைடா அழகா நீங்க ஃபுல்லா எல்லாரையும் தூக்கிட்டு போயிடுங்க ஆண்டவரே. We should all be found pure and holy in your sight, Lord. And we should be people who have demonstrated your mercy and kindness and forgiveness. அப்படிப்பட்டவர்களா எங்களை மாத்துங்க ஆண்டவரே. எங்க சபையை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த மெசேஜ மற்றவங்களுக்கும் நம்ம கொடுக்கறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. Heal our brokenness. இருதயத்தை சுகப்படுத்துங்க ஆண்டவரே. காயத்தை சுகப்படுத்துங்க ஆண்டவரே. Heal our wounds, Lord. Pour the balm of Gilead on us and heal our wounds, Lord. Restore us, Lord, to the joy of your salvation. Renew a right spirit within us, Lord. This we humbly ask in your mighty name. Thank you, Jesus, for this time.
May your word fall on good ground and bear good fruit. ஒவ்வொருத்தரும் உங்க முன்னாடி நிற்கும் போது நாங்க இது ஞாபகம் வரட்டும் ஆண்டவரே, that this day that you spoke to us and we have become merciful people, that we have become people who will forgive, and that we will get your mercy and we will have your forgiveness to dwell with you forever. Thank you, Lord. Cover this word under your blood, and may the Holy Spirit seal us. In Jesus' name we pray. Amen.